இது என்ன நியாயம்? தேவதாசி அம்மனுக்கு பொங்கலிடுறதா? அவ இங்க வந்தானா அங்காளம்மன் சொல்லாமலே ஓடிடுவா. அங்காள பரமேஸ்வரிக்கு பொங்கல் வச்சு வேண்டிக்கிட்டா இந்த ஊர் ஜனங்க நம்மள ஏத்துக்குவாங்க இல்லம்மா? அவ வரா, அவ வரா, அவ வரா. அந்த தேவதாசி அவ இங்க வரக்கூடாது, இங்க வரக்கூடாது. அவ வந்தா என் கோயில் கலகமாயிடும். அவளை இங்க இருந்து துரத்துங்க. பொங்கலை நான் ஏத்துக்க மாட்டேன். நானு உண்மையான அங்காள பரமேஸ்வரி. நாகம்மா தீட்டாயிட்டா. அவளுக்கு 100 சாட்டை அடி கொடுக்கணும். அப்படியா? அம்மன் என் மேல வரல. அம்மன் வந்தா என்ன ஆகும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என்னம்மா இது? வேண்டுதலுக்கு வந்ததெல்லாம் வீணாயிடுச்சே. இனி நாங்க என்னம்மா பண்ணுவோம்? குருக்களையா, அம்மன் நைவேத்தியத்துக்கு இதோ பொங்கல் செஞ்சிருக்கேன். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. பாத்தீங்களா, அருந்ததிய தேவதாசின்னு நீங்க எல்லாரும் கேவலப்படுத்துறீங்க. கடைசியில அவ கொடுத்த பொங்கல் தான் அம்மனுக்கு நைவேத்தியத்துக்காச்சு. வாங்க வாங்கம்மா எல்லாரும். வாக்கா. ஐயோ, அம்மன் பிரசாதத்தை தூக்கி வீசிட்டீங்களே. பரவாயில்ல, எனக்கு பசிக்குது, நானே சாப்பிடுறேன். கதிரும் காற்றும் நீரும் குலம் என்ன கேட்காது. பிள்ளைகளிலே ஜாதி பேதம் எது யாருக்கு சேரணும்னு இருக்குதோ அவங்களுக்கே சேர்ந்துரும் இல்லையா? பக்தியோடு பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்னும் யோசனை பண்ண வேண்டாம். பசிச்சவங்க சாப்பிட்டா அம்மனுக்கு திருப்தியா இருக்கும். பிரசாதம் வாங்கிக்கங்க. அண்ணன் மாண்டவனுடைய அன்பளிப்பு. நீ தப்பு செஞ்சதுனால அம்மனுக்கு எந்த கோவமும் இல்ல. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண வேண்டாம். வாங்கிக்க பிரசாதத்தை. கோலம் காட்டு கொடிய அழகே காத்திடும் கருணையே. கால நேரம் கூட்டுகின்ற கனியே காத்தல் நின் கரமடி. ஜகஜோதியே யோகினியே மாதங்கியே இளங்கிளியே மா சத்தியமே நிரந்தரமே மாமாயையே தரங்கிணியே வேதாளமே பூஜிக்கவே மாறாமல் வா மங்காமல் வா மனமிங்கு பொங்காமல் வா. உக்ரம் அம்மன் உக்ரம் மிச்சம் மரிமிச்சம்.
இதே மாதிரி 24 வருஷங்களா ஒவ்வொரு கன்னி பொண்ணா அமாவாசை அன்னைக்கு தவறாம பலி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்காக? அட அறிவு கெட்டவனே, அவங்க அம்மா உயிர் பிரிஞ்சு 24 வருஷம் ஆச்சு இல்லையா? அவங்க சரீரம் கெட்டு போக கூடாதுன்னு வயசுக்கு வந்த கன்னிகளை பலி கொடுத்து இளம சக்தியா அதுக்கு நிரப்புறாரு. அதனாலதான் அவர் தாய் சரீரம் அப்படியே இருக்கு. எருமை, ஏன் எருமை, உனக்கு பேச்சு வந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். குடுகுச்சு குடுகுச்சு குடுகுடு குச்சு குச்சோ குச்சி. நீ ரொம்ப நல்லா பாடுற. இவ்வளவு நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியாது. சரி சரி, இந்த காப்பியே போதும், அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். இவளுக்கு பேச்சு நின்னு போச்சுதான். பைத்தியக்காரா, முத்தம் கொடுக்கறதுக்கு இடம் பொருள் வேண்டாம். டேய், ரூமுக்குள்ள கூட்டிட்டு போ. அன்று பேசும் பெண்ணல்லோ, இன்று ஊமை பெண்ணல்லோ, ஐயா என்னை கண்டு மானம் வருந்தும் பெண்ணல்லோ, எருமை கடாவும் கண்டு குட்டியும் பேசும். இங்க பாருங்க, உங்களை தானே. எருமை எருமை, உனக்கு பேச்சு வந்துச்சு. யோ, என்னை எருமை நான் சொல்றேன். நான் உன் முத பொண்டாட்டிங்கிறத மறந்துட்டியா? முதல் பொண்டாட்டியா? ஐயோ, என் கஷ்டத்துக்கு கண்ணில் சிந்திரியன்றதுக்காக பேச்சு வர மாதிரி செஞ்சல்லமா உனக்கு. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் கண்ணீர் சிந்தினதே உன் மேல உள்ள அன்புனால இல்ல, பின்ன உன்னை கண்டபடி திட்டினாலே அந்த சக்களத்தி. அவளை விட இன்னும் அசிங்க அசிங்கமா நான் உன்னை திட்டணுங்கிறதுக்காக தான் மாயமா மறைஞ்சிட்டா மடைய. இன்னொரு வாட்டி இங்க வரட்டும். எரிஞ்ச எண்ணெய், அழுகுன பழம், தேங்காய். தர்ம கர்த்தவா இருக்கிறதே தண்டம். எதுக்கு என்ன திட்டுற? அந்த கோவில்ல அங்காளம்மன் மேல எவ்வளவு நகைங்க இருக்கு, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஐயோ, ஏய், தேவி மேல போட்ட நகை எடுக்கிறது நடக்காதுடி. ஏன் நடக்காது? அந்த கல்லு விக்கிரகத்துக்கு நம்ம ஜனங்க புத்தி இல்லாத இருக்கிற எல்லா பட்டு புடவைங்க நகைங்கெல்லாம் போடுறாங்களே. அந்த கடவுள் என்னைக்காவது சினிமா பார்க்கறதுக்கு சிட்டிக்கு போகுதா, இல்ல கல்யாண மண்டபத்துக்கு தான் போகுதா? நாமளாவது கல்யாணம், காட்சி, ஃபங்க்ஷன் அது இதுன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க எங்க எனக்கு தருவீங்க? கட்டிக்கிட்டவ கேட்டா எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்பீங்க. என்ன ஆனாலும் நான் வெறும் ஆசை நாயகி தானே, எனக்கு கேட்கறது கொண்டு வந்து தருவீங்க. அழாத கண்ணே, நீ சொல்றது நிஜம்தான். அந்த அம்பா மேல இருக்கிற நகை இந்த ரம்பா மேல இருந்தா தான் அழகு. சீக்கிரம் கட்டுங்க. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு. அம்மனா? இல்ல, நகைங்க. என்ன அது? எலுமிச்சம்பழம் தானே, சந்தையில் வாங்கி தரவா? ஐயோ, எலுமிச்சம்பழம் இல்லைங்க. அந்த கல்லுக்கு எதுக்கு தாலி? அது கழட்டுங்க. இரு. தர்மகர்த்தாவா இருந்தோம் இந்த வேலையை நான் பண்ணிருக்க கூடாது. இவ பேச்ச கேட்டுதான் இந்த பாவ காரியத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. தப்பாயிடுச்சுமா, மன்னிச்சிருமா. முகத்துல முத்து வந்திருக்கு. இது அம்மா போட்டிருக்கிற அறிகுறி. இதுக்கு இன்ஜெக்ஷன் மருந்தெல்லாம் கொடுக்க கூடாது. வேப்பல 10 போட்டு பக்தியோட அம்மனை வேண்டிக்கிட்டா குணமாயிடும்.
அப்படின்னா இது அம்மா தானே குருக்கள் ஐயா? சந்தேகமே இல்ல. அம்மையும் இல்ல அப்பாவும் இல்ல, இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. சிட்டில பிஸ்லரி வாட்டர் குடிச்சவரு இங்க கிணத்து தண்ணி குடிச்சதுனால வாட்டர் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க. பெரியவங்க என்ன சொன்னாலும் அது நம்ம நல்லதுக்குதாம்மா. அவங்கள நீ இப்படி அவமானப்படுத்த கூடாது. மூட நம்பிக்கையில கண்ணா விடான்னு கதை சொல்றவங்கள வேற என்ன செய்யறது? பூமாலை போட்டு புகழ்ந்து பேசணுமா? பெருசா வந்துட்டாங்க புத்தி சொல்றதுக்கு. ஐயோ, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். செய்யறதும் செய்யாததும் உங்க இஷ்டம். அம்மா, இந்த ஊர் ஜனங்க எல்லாம் உன்னையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறது உனக்கு தெரியும். நீ இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் பண்றது தப்பு இல்லையா? என்னம்மா நீ நம்ம ஊர் ஜனங்களுக்கு சேவை பண்றதுக்கு வந்த ஒரு நல்ல மனசுள்ள டாக்டருக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. அவருக்கு நடக்க கூடாதது நடந்தா நம்ம ஊர் ஜனங்க கதி என்ன ஆகும்? பாரு, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன், விளக்கும் ஏத்த மாட்டேன், அவ்வளவு ஏன் உன் கோயில் படியும் ஏற மாட்டேன். இனி எந்த காரணத்துக்காகவும் உன் கோயிலுக்கு வரமாட்டேன். எதுக்குமா அம்மனோட நீ சண்டை போடுற? வேற யார்கிட்ட சண்டை போடுறது? அந்த அம்மனை விட்டு வேற யாரு இருக்காங்க எங்களுக்கு? எங்க கஷ்டம் சுகம் எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட தானே சொல்லி ஆகணும். அப்படி என்னதான் ஆச்சுமா? இன்னும் என்ன ஆகணும்? எங்க டாக்டருக்கு அம்மா போட்டிருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? இதெல்லாம் நடந்தது அம்மனால தானே. பாருமா, அம்மன் என்ன பண்ணாலும் அது நல்லதுக்கு தான். அந்த டாக்டருக்கு அம்மா போட்டிருக்குன்னா அது சும்மா சாதாரணம் இல்ல. அவங்க ஏதாவது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மறந்துருப்பாங்க. அதை ஞாபகப்படுத்ததான் அம்மன் அந்த ரூபத்துல வந்திருக்கா. பாரு, எல்லாம் தெரிஞ்சதாட்டும் பேசிட்டு இருக்கியே. யார் நீ? எந்த ஊரு? நான் யாரு எந்த ஊருன்னு கேட்டா என்னத்த சொல்றது? நான் எங்கெல்லாம் இருக்கேனோ அதான் என் ஊரு. என் பேரை கேட்டல, யார் யாருக்கு எந்தெந்த பேர் இஷ்டமோ அந்த பேரை சொல்லுவாங்க. யார் எந்த பேரால கூப்பிட்டாலும் எனக்கு இஷ்டம்தான். தலை ரொம்ப அரிக்குது, நிறைய பேன் இருக்கும் போல இருக்கு. இந்த குருடியை கவனிக்க யாருமா இருக்காங்க? ஏன் அத்தை யாரும் இல்லைங்கிற? நான் பாக்குறேன், வா அத்தை. இதுக்கு முன்னால நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்க என்னதான் ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த குருட்டு கிழவிக்கு திக்கு இல்ல திசை இல்ல. அந்த கோயில் இந்த கோயில்னு எங்கேயும் சுத்துவேன், எங்கேயாவது பார்த்துருப்பேன். நீ என் தலையில பேனு பாரு, நான் அந்த டாக்டருக்கு அம்மா போட்டிருக்கிறதுக்கு பரிகாரம் என்னன்னு யோசனை பண்றேன். சரி. ஐயோ ஆத்தா, எல்லாருக்கும் முகத்துல கண்ணு இருந்தா உனக்கு தலையில கண்ணு இருக்கே. கண் முன்னால நடக்கிற பாவத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு அந்த கடவுள் கண்ணை இங்க வச்சுட்டான். பரிகாரம் கிடைச்சிருச்சு. என்னன்னு சொல்லாதா? அந்த டாக்டருக்கு போட்டிருக்கிற அம்மா போகணும்னா அதுக்கு ஒரு விரதம் பண்ணணும். அதை பண்றதுக்கு எந்த பொண்ணு சம்மதிக்க மாட்டா. அம்மா குணமாகணும்னா இந்த விரதம் பண்ணி ஆகணும். ஒரு கன்னி பொண்ணு கட்டுப்பாட்டோட மஞ்ச தண்ணியில நீராடி அம்மனுக்கு பிரியமான வேப்பில ஆடைய கட்டிக்கிட்டு பக்தியோட தயிர் சாதம் பண்ணி 100 பிரதட்சணம் செஞ்சு அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். இது ஒரு விரதமா? இத பண்ணினா போறது காய்ச்சல் இல்ல, எங்க மானம். உன்னை யார் இங்க அழைச்சது? சும்மா இங்க வந்து கண்ணத்தை பேச வேண்டாம், கெட் அவுட். மாமா, நாளைக்கே விஜய சிட்டிக்கு அழைச்சிட்டு போய் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். ஐயோ வேண்டாமா, அம்மா போட்டிருக்கிறவங்கள ஊரை விட்டு வெளியே கூட்டிட்டு போனா அவங்க உயிருக்கே ஆபத்து. ஆமாமா ராதா, இந்த பொண்ணு சொல்றது நிஜம்தான். என்ன மாமா நீங்க அவ சொல்றது எல்லாம் கேக்குறீங்க? இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. ஊர் ஜனங்களுக்கு தான் புத்தி இல்லைன்னா உங்களுக்கு புத்தி வேண்டாமா? அப்படி சொல்லாதம்மா, என் பேச்ச கேளு. சரி சரி, டாக்டர் இங்கேயே வர சொல்றேன். ஏய், என்ன இன்னும் இங்கே நிக்கிற? போ போ.
சுகதாயினி சுதாவர்ஷினி சதாஹர்ஷினி ஸ்துதிப்ரியே நானே சிவசங்கரி அபயங்கரி பவநாசினி சுகதாயினி சுதாவர்ஷினி சதாஹர்ஷினி ஸ்துதிப்ரியே நானே சுகபாஷினி மதநாசினி மிருதுஹாசினி காமரூபிணி ஜனரஞ்சனி அசுரகஞ்சனி சிவப்ரியே நானே சுகபாஷினி மதநாசினி மிருதுஹாசினி காமரூபிணி ஜனரஞ்சனி அசுரகஞ்சனி சிவப்ரியே நானே மதுரை நகரில் மீனாட்சி நானே காஞ்சி காமாட்சி நான் காசியில் விசாலாட்சி நானே சங்கரி ஸ்ரீலட்சுமி நான் கொல்லூரில் நிற்கும் மூகாம்பாள் நானே சிருங்கேரி சாரதை நான் அருளும் துர்கா பரமேஸ்வரி நான் மைசூரில் சாமுண்டி நான் நானே சக்தி நானே அறிவும் நானே அன்னமும் நானே ரோகமும் நானே ஔஷதம் நானே ஜனனம் நானே மரணம் நானே எல்லாமானே நீ அகிலவாசினி உரகபூஷணி சூக்ஷ்மரூபிணி புவனமோகினி துஷ்டசிக்ஷணி சிஷ்டரக்ஷணி ஸ்ரீபவானி நானே அகிலவாசினி உரகபூஷணி சூக்ஷ்மரூபிணி புவனமோகினி துஷ்டசிக்ஷணி சிஷ்டரக்ஷணி ஸ்ரீபவானி நானே ஜெகன்மாது நான் ஜீவதாது நான் சுக்ரப்ரீதி நான் இஷ்டதாகி நான் புவியில் வாழ்கின்ற உயிர்கள் தொழுகின்ற கிராம தேவதை நான் ஜெகன்மாது நான் ஜீவதாது நான் சுக்ரப்ரீதி நான் இஷ்டதாகி நான் புவியில் வாழ்கின்ற உயிர்கள் தொழுகின்ற கிராம தேவதை நான் அன்னையின் பார்வைக்கு அர்த்தங்கள் என்ன அறிவது கடினம் அடியவர் வாழ்க்கையில் ஆனந்தம் சேர்த்தல் அவளது இஷ்டம் அன்னையின் லீலையை அறிந்தவர் உண்டோ தாயின் திருவுள்ளம் தோற்பதும் உண்டோ அன்பரின் காத்திட அமைந்தது தெய்வம் அம்மனின் காலடி வணங்குதல் செல்வம் ஆனந்த பைரவி காத்யாயினி அமிர்தவர்ஷிணி சிவமோகினி வாட் அ சர்ப்ரைஸ்! எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம இவ்ளோ சீக்கிரம் குணமா இருக்குன்னா இது அதிசயம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்றது சரி. நமக்கு ஆச்சரியமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது உண்டு. இன்னைக்கு சயின்ஸ் ரொம்ப முன்னேறி இருந்தாலும் அதுக்கு மீறின ஒரு சக்தி இதுதான் ஒப்புக்கொள்ளத்தான் வேணும். அதுதான் தெய்வ சக்தி. நீங்க சொல்றது நிஜம்தான். எத்தனையோ வருஷங்களா எனக்கு குழந்தையே பிறக்கல. குழந்தை பிறந்தா திருவிழா பண்றேன்னு என் மனைவி வேண்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் விஜய் பிறந்தான். எதிர்பாராம என் மனைவி இறந்து போயிட்டா. நான் டவுன்லயே தங்கிட்டேன். வேண்டுதலையும் மறந்துட்டேன். ஐயா, அம்மனே இந்த ரூபத்துல வந்து உங்க வேண்டுதலை ஞாபகப்படுத்தியிருக்கு. ஆமா. பெரியய்யா, திருவிழா நடத்தி உங்க வேண்டுதலை நிறைவேற்றலாம். அப்படியே செய்வோம்.
ஜெய ஜகதம்பா முத்துமாரியம்மா மகமகமாயே நீ அன்பு தாயே ஜெய ஜகதம்பா முத்துமாரியம்மா மகமகமாயே நீ அன்பு தாயே தெங்குவாய் சிரிக்கும் தாயும் இதழும் எப்பவும் துணைவா அம்மா நீயும் கண்ணாலே பாசமழை பொழியம்மா ஜெய ஜகதம்பா முத்துமாரியம்மா மகமகமாயே நீ அன்பு தாயே ஜெய ஜகதம்பா முத்துமாரியம்மா மகமகமாயே நீ அன்பு தாயே குங்குமம் தந்ததும் மாகாளியால் பாக்யமும் நேர்ந்திடும் என் வீட்டிலே வளையலும் கொடுக்கவும் சாமுண்டியால் பயிரென்றும் பூத்திடும் நம்மூரிலே நலங்கள் ஹரனின் பிரியை நமக்கு தருவதுண்டு அன்னை மடி தந்தை சின்ன செய்யல்லவோ மடியை உடுத்தி நின்று பெருகும் சூபங்கள் என்று தந்தும் அம்மா தாயே நாங்கள் கனியும் பூவும் தீரம்மா காக்கும் அம்மா எல்லாரோவும் ஜெய ஜகதம்பா முத்துமாரியம்மா மகமகமாயே நீ அன்பு தாயே ஜெய ஜகதம்பா முத்துமாரியம்மா மகமகமாயே நீ அன்பு தாயே மாயம்மா கோலம்மா வாராகி தேவியே அன்னம்மா என்னம்மா சௌதாகி சிரித்திரு ரங்கம்மா கோலம்மா போராடி தேவியே எல்லம்மா நல்லம்மா சௌதாகி சிரித்திரு பசுபாலில் பண்ணு உன் அபிஷேகமே நோயின்றி நாள்தோறும் காப்பாற்றுவாய் நோன்பாடு வாடிடும் நங்கை என்றோ சந்தான பாக்கியமே தானாளுமே நலங்கள் மலரும் என்றும் துயர்கள் மறையும் என்றும் அன்னை பாத சேவை பண்ண இன்னல் தீரும் உறவு மழையை தந்தும் கருணை அருளும் தந்தும் நேரில் நின்று பேசும் தெய்வம் நீ அல்லவோ நின்னாலே எங்கெங்கும் சந்தோஷமோ ஜெய ஜகதம்பா முத்துமாரியம்மா மகமகமாயே நீ அன்பு தாயே ஜெய ஜகதம்பா முத்துமாரியம்மா மகமகமாயே நீ அன்பு தாயே தெங்குவாய் சிரிக்கும் தாயும் இதழும் எப்பவும் துணைவா அம்மா நீயும் கண்ணாலே பாசமழை பொழியம்மா குருக்களையா இது விஜய் ஜாதகம் இது ராதா ஜாதகம் கல்யாணத்துக்கு முகூர்த்த நாள் பாருங்க மீன லக்னம் லக்னத்துல ராகு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் விஜய் ராதா ஜாதகங்கள் ரெண்டு ஒத்து போகுது ஆனா ராதா ஜாதகத்துல குருபலம் குறைஞ்சிருக்கு இன்னும் 3 மாசம் போனா குருவோட பலம் நல்லா கூடி வரும் ஆவணி மாசத்துல கல்யாணம் பண்ணா நல்லபடியா நடக்கும் சந்தோஷம் இந்தாங்க பாருங்க சாமி அப்படியே என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு முகூர்த்தம் பார்த்து கொடுங்க என்ன குருக்களையா உட்காருங்க ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாண முகூர்த்தம் பார்த்து சொல்றீங்க ஏன் சுவாமி உங்க மகளுக்கு ஒரு நல்ல முகூர்த்த தேதி இன்னும் வந்து வாய்க்கலையோ பையனை பார்த்திருக்க முதலியார் அப்படியா 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண வர்றாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வடை பாயசம் விருந்து வைப்பீங்கன்னு சொல்லுங்க எல்லாம் அம்மனோட அருள் மாரி மாரி சூரி நீலி சுந்தரி சாலினி சாந்தினி
கோடி கோடி காலம் தாண்டி நின்றிடு ரோகிணி ரஞ்சினி பார்வைகளோர் வரம் தரத்தான் பண்பாடினேன் அருளழகே மாரியம்மனும் மனமகிழ பாலூற்றினேன் பதமலரில் பிரம்மாண்டமாய் வேறேதும் பலி தேவையோ உன் எண்ணமே மனதென்னும் வா வாங்கிக் கொள் பூலோகமெங்கும் பேரண்டமெங்கும் பூதங்கள் ஐந்தும் புகழ்திங்கு பணியும் பிரம்மாண்டமாகும் மாதானின் பதமும் நாமங்கள் சொல்லும் உலகங்கள் என்றும் கோபங்கள் மீறும் பிழை கண்ட நேரம் விண்பூமி முழுதும் பிரளயாக்னி பெருகும் உக்ரம் அம்மன் உக்ரம் மிச்சம் மனித மிச்சம் காபாலிகா, வரும் அமாவாசை அன்று நவக்கிரகங்கள் ஒரே பாதையில் வலம் வரும் நல்ல முகூர்த்தம் வருகிறது. அந்த அரிய முகூர்த்தத்தில் தனுசு ராசியில் பிறந்த ஒரு கன்னியை பலி கொடுத்தால் உன் தாய் 3 ஜென்ம காலம் உயிரோடு வாழ பிராணதானம் செய்கிறேன். பார்த்தாயா அம்மா, இதயம் குளிர்ந்தேன் தாயே. ஜெய் காளி. எங்கே எங்கே அந்த கன்னி? அவள் இங்குதான் இருக்கிறாளா? அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி துணை. விஷு வருஷம் கார்த்திகை மாசம் தசமி திதி குருவாரம். திருச்செங்காட்டான்குடி ஆலய அர்ச்சகரான உயர் திரு சிவனேசரின் செல்வபுத்திரியான காவேரியை உயர் திரு சதாசிவம் அவர்களின் செல்வபுத்திரனான சிரஞ்சீவி நாகராஜ் எனும் வரனுக்கு திருமணம் முடிக்க இன்றைக்கு பெரியோர்கள் சேர்ந்து நிச்சயம் செய்திருக்கிறார்கள். நிறுத்து. காலபுஜங்கா, உன் ஆசையெல்லாம் நிராசையாகும். காவேரிக்கு கல்யாணமாகிவிட்டால் உன் கனவுகள் பலிக்காது. உன் சாதனை எல்லாம் சோதனையாகி வேதனையாகிவிடும். அக்கா, புருஷ வீட்டுக்கு போனதும் எங்களை மறந்துடாத. ஜெய் காளி. ஜெய் காளி. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு என்ன அழகா இருக்கா. நம்ம பையனுக்கு நல்ல ஜோடி பொருத்தம்ல. ஜெய் காளி. என்னாச்சு?
எனக்கு அவன் கதை முடிந்தது. குருகுலையா, கல்யாண மாப்பிள்ளை வர்ற வழியில செத்து போயிட்டாரு. சூறாவளி காத்து வந்து வண்டி மலையில இருந்து உருண்டு விழுந்து மாப்பிள்ளை அடிபட்டு செத்து போயிட்டாரு. என்னங்க குருக்களையா, இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, சாட்சாத் அம்மனோட மார்பில் பால் குடிச்ச பொண்ணுன்னு அன்னைக்கு பெருசா சொன்னீங்களே, இன்னைக்கு என்ன சொல்றீங்க? அதிர்ஷ்டம் இல்லாதவ கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே விதவை ஆயிட்டாளே. இவ இருந்தா இந்த ஊர்ல இன்னும் யார் யாருக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருமோ. ஐயோ தெய்வமே, இந்த அதிர்ஷ்ட கட்டையை இனிமே யார் கட்டிக்க போறாங்க? ஜெய் காளி, ஜெய் காளி. நாங்க யாரும் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டோம். கட்டி இருக்கிற தாலியை கழட்டிட்டு இவனை இப்பவே வெளியே துரத்திடுறேன். ஏய் மாமா, ஓடி வெளியே. மாமா விடுங்க மாமா. மாமா நான் சொன்னது கேளுங்க. விடுங்க. இந்த லாக்கெட் ஆத்தங்கரில் இவ எனக்கு கிடைச்சப்ப இந்த லாக்கெட் கழுத்துல இருந்தது. என்ன? என் மச்சின மகளை எனக்கு மருமகளா வந்திருக்கா? ஆஹா லக்ஷ்மணா, இதத்தான் விட்டகுறா தொட்டகுறாங்கிறது. அப்படியா மச்சான்? அப்படியா மச்சான்? ஐயோ, என் அண்ணன் பொண்ணு, என் பொண்ணு. அம்மா அம்மா, பார்த்தாயா உன் மகனின் நிலைமையை? உனக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று 24 ஆண்டுகளாக இந்த வினாடிக்காக நான் என்ன கஷ்டப்பட்டிருப்பேன். எல்லாம் வீணாகிவிட்டது. மீண்டும் 24 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறேன், காத்திருப்பேன். நானே ஜெயிப்பேன். ஆனால் அவர்களை மட்டும் நிம்மதியாக வாழ்வதற்கு நான் விடமாட்டேன். இதான் மலை மேல இருக்கிற எங்க குகை. லட்சுமணையா, எங்க குருவை சாதாரணமானவரா நினைக்காதீங்க. உங்க தேவை என்னன்னு சொல்லுங்க. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள கச்சிதமா செஞ்சிருவாரு. சுவாமி, 18 வருஷத்துக்கு முந்தி என் அண்ணன் அண்ணி அவங்க குழந்தையோட சேர்த்து நடு ஆத்துல தள்ளி விட்டுட்டேன். அதுல எப்படியோ என் அண்ணன் பொண்ணு தப்பிச்சு இப்ப என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எமனா வந்திருக்கா. இப்ப நான் அவளையும் துண்டு துண்டா வெட்டி மூட்டை கட்டி நடு ஆத்துல வீசிடுவேன். ஆனா நான் தான் கொலைகாரன்னு என் மருமவனுக்கு தெரிஞ்சா கோர்ட்டு படி ஏற வேண்டியிருக்கும். அதோட என் பொண்ணு வாழ்க்கையும் நாசமாயிடும். அதனால இந்த வேலையே வேண்டான்னு உங்ககிட்ட வந்திருக்கேன் சுவாமி. நீங்க அடிக்கிற அடி யாருக்கும் தெரியவே தெரியாது, கண்ணுக்கும் தென்படாது. அந்த காவேரி பொணமா பாடையில ஏறணும். என் பொண்ணுக்கு அந்த வீட்டு மருமகள்ங்கிற பட்டம் கிடைக்கணும். அவ்வளவுதான் வேணும் சாமி. இவ்வளவுதான் சாமி, எங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டிருக்கு.